இந்த ஏனைய கணித விஞ்ஞான துறைகளிலையும் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுத்தரக்கூடிய மாணவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அவருடைய பெற்றோர்கள் எல்லோரையும் அழைத்து நாங்கள் மாதிரி பரீட்சைகள் 5 வைப்பதாக நாங்கள் பெற்றோருடன் ஒரு வாய்மொழி மூல ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இதுவரையில் நாங்கள் 4 பரீட்சைகளை இதுவரை நடாத்தி இருக்கின்றோம். இன்னும் ஒரு பரீட்சை இருக்கின்றது, அல்லது 2 பரீட்சைகள் நாங்கள் நடத்த வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக தொண்டமானாறு பரீட்சை, தொண்டமானாறு வெளிக்கல நிறுவனத்தினுடைய வினாத்தாள்களுக்கு நாங்கள் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். அந்த பரீட்சைகள் பெரும்பாலும் மாதிரி வினாக்களை ஒத்தவையாக இருப்பதனால் நீங்கள் அந்த பரீட்சைக்கு சமூகம் கொடுத்து அந்த பரீட்சையை நீங்கள் எழுதி உங்களுடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, இந்த நிகழ்வு தொடர்பாக நான் 2 ஆலோசனைகளையும் வழங்க விரும்புகின்றேன். எதிர்வரும் காலங்களில் இந்த நிகழ்வுகளை நடாத்துகின்ற போது அதற்கு பொறுப்பான வலய தலைவருடைய தலைமையின் கீழ்தான் நடைபெற வேண்டும் எனவும், இது தவிர மாணவர்கள் அல்லது ஏனையவர்கள் இதில் பங்கு கொள்வதோ அல்லது அவர்கள் இருப்பதோ இல்லாமல் முழுக்க அந்த துறைக்கான ஒரு செயற்பாடாக இதை மேற்கொள்ள வேண்டும் எனவும், எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வினை ஆவணப்படுத்தும் முகமாக ஒரு சஞ்சிகை, இன்றைய இந்த பெயருக்கு ஏற்ற வகையில் அறுவடை என்ற ஒரு சஞ்சிகையை வெளியீடு செய்ய வேண்டும் எனவும், இதனை பொறுத்தளவில் எனக்கு இதில் உடன்பாடில்லை. இந்த என்ன மொனிமத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை. இது ஒரு நூலுருவாக ஒரு புத்தகமாக இது உருப்பெற்றிருந்தால் உண்மையிலே சிறப்பாக அதை வரவேற்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது ஆவணப்படுத்தப்படுகின்ற போது எனக்கு இந்த தொகுதி மாணவர்கள் நம்முடைய பாடசாலை கற்றவர்கள் இவர்கள் இன்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதில் நல்ல கலர் போட்டோ, கற்பிக்கிற ஆசிரியர்கள், கற்கின்ற மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறந்த ஒரு நூலுருப்படுகின்ற ஒரு அறுவடை என்ற நூலையும் அடுத்த வருடத்திலிருந்து நீங்கள் ஆக்கி வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, இந்த விழாவை ஏற்பாடு செய்தமைக்காக எல்லா வகையிலும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். இன்று வேறு ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டி இருந்ததனால்தான் முதலில் பேசுவதற்காக நான் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அதற்கு அந்த வாய்ப்பினை தந்தமைக்காகவும் எனக்கு ஒரு பரிசு பொருள் தந்திருக்கிறார்கள். அதை நான் வாங்குகின்ற போது மற்றது இந்த அந்த கதை பிரசங்கம் நடத்துகின்ற போதும் பார்த்தேன், நாம 10 வருஷம் வந்து சேவை செய்துட்டோம். ஆகவே பிள்ளைகள் சில நேரங்களில் அங்கால அங்கால போறண்ட கதையெல்லாம் அடிபாடி அதுக்காண்டி இந்த பரிசு பொருள், இந்த விழா, இந்த கதை பிரசங்கம் எல்லாம் எனக்கு தான், நான் தான் ஹீரோ மாதிரி தான் அந்த கதை பிரசங்கத்தை இருந்துச்சு. அப்ப சில நேரங்கள்ல அப்படி இருக்குமோன்னு யோசிச்சு தான் இப்ப நான் இருந்தேன். இரவு ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், நீங்க போறீங்களாமா மெய்தானான்னு கேட்டார். எங்க போறேன், ஒரு இடத்துக்கு போறீங்களாம் மெய்தானான்னு கேட்டார். அப்ப நான் என்ன, அப்படி இல்லை, 7 பிள்ளைகள் நாளைக்கு பாட்டி வைக்குதாம், உங்களுக்கு இப்படி பெரிய விழா எடுக்குதாம், மெய்தானம் அதுதானம் வந்து ஒரு 2ஆம் ஆண்டு அல்லது 3ஆம் ஆண்டு புள்ள பெற்றாரிட போய் சொல்லியிருக்குது, பிரைமரி புள்ள. அவர் வந்து கேட்டார், நான் என்ன இல்லை அப்படி இல்லை, நாளைக்கு 7 ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குரிய ஏற்பாடு தான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ பார்த்த உடனே சில நேரங்களில் அப்படிதான் விளங்குது. ஆகவே அவ்வாறு இல்லை, போறோண்டா எல்லார்டையும் சொல்லுவேன், சொல்லிப்பட்டு தான் போவேன். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த விழா சிறப்பாக தொடர்ந்து நடைபெற வேண்டும் என என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றிகள். தொடர்ந்தும் இடைவிடாது தன் சேவைகள் இந்த பாடசாலைக்கு தொடரும் என்பதை ஆணித்தரமாக கூறி சென்ற எம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து உங்களை மகிழ்வூட்டுவதற்காய் பல நபர்களை தன்னகத்தே கொண்டு ஒரு நபராய் வெளிக்கொண்டு வர நாம் அழைப்பது செல்வன் MK சஜாத் முகமது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை பயங்கரவாதத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்றிருப்பதை நாம் அறிவோம். இந்த வகையில் இந்த வெற்றி சம்பந்தமாக சில முக்கிய நபர்கள்
கருத்து தெரிவித்தால் எவ்வாறாக இருக்கும் என்பதை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் துறை அமைச்சர் கௌரவ அல்ஹாஜ் ஏலம் அதாஉல்லா அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் படைத்தவனுக்கு 30 வருடங்களாக எமது நாட்டில் நிலவி வந்த பயங்கரவாதம் தற்போதோ முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை விட்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பிரபாகரனின் ஆக்கிரமிப்பு அழியும் காலம் நெருங்கிவிட்டது என்று அன்றொரு நாள் நான் அந்த நெடிய மசூரிடம் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த தேச துரோகியின் அந்த கொடூரமான செயல்களை நாங்கள் எதிர்த்திருந்தோம். அவனுடைய பெரிய பள்ளி தாக்குதல், காத்தாங்குடியில் சுப தொழுகை கொண்டிருந்த அப்பாவி மக்களை சுட்டு வீழ்த்தி அந்த கொடூர மனம் படைத்தவன் இனிமேல் இல்லை என்கின்ற அந்த இன்பமான செய்தி எங்களுக்கு மிகவும் மனதிற்கு இனிமையாக இருக்கிறது. இனி எமது நாடு அபிவிருத்தி அடையும் என்ற எண்ணத்தோடு நான் என்பதை நான் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அமைச்சர் அதாவுல்லா அவர்களே. அடுத்ததாக இது சம்பந்தமாக ஷேக் இஷுதீன் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தால், எமது எல்டிடிஎம் தலைவன் பிரபாகரனின் பித்தலாட்டம் தற்போது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள். நிச்சயமாக நான் கேள்விப்பட்டேன். நான் கோட்டடிப்பது பிரபாகரனுக்கு பிடிப்பதில்லையாம். நான் தண்ணீர் குடிப்பது சூனாபானா தமிழ்ச்செல்வனுக்கு பிடிப்பதில்லையாம். நான் அன்னை நடப்பது அண்டன் பாலசிங்கனுக்கும் பிடிப்பதில்லையாம். நான் பிரபாகரனை போல் தண்ணீர் கோட்டடித்து சூனாபானாவை போல் தண்ணீர் குடித்து அண்டன் பாலசிங்கனை போல் அண்ணன் நடந்தால் உங்களுக்கு பிடிக்குமா சோழர்களே? இவர்களது கருத்தி பார்க்கின்ற போதோ இப்படி இருக்குதுன்னு சொன்னால் எல்லா நாயும் ஓடுதண்டு கொட்டவால் நாயும் ஓடிச்சாமங்கிற கதையாக தான் அது இருக்கிறது. கடந்த மின்னல் நிகழ்ச்சிகளும் நான் தெரிவித்திருந்தேன் பகிரங்கமாக. எனது சேவையில் குறை கூறுகின்ற வகையில் திரு ரங்க அவர்கள் என் மீது பழி சுமத்தக்கூடிய வகையில் அவர் என்னிடம் கூறியிருந்தால் நிச்சயமாக நான் அவருக்கு கூறிய பதிலில் அவர் வாயடைத்திருப்பார் நான் நினைக்கின்றேன். எங்களுடைய முஸ்லிம் தேசிய காங்கிரசின் தலைவர் அமைச்சர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் நாட்டிய அந்த அழகிய மரத்திலே சில பரதேசி பறவைகள் இப்போதும் அமர்ந்து கொண்டு சிறுபான்மையின் இனத்தினுடைய உரிமைகளை பறித்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். அதனை நாங்கள் விரட்டி அடிக்க வேண்டுவது எங்களுடைய முஸ்லிம் தேசிய காங்கிரசினுடைய கொள்கையாக இருக்கிறது. எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும், எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நான் என்னுடைய அமைச்சர் பதவிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவது இல்லை என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக நான் குறிப்பிடுவேன். ஏனென்று சொன்னால் 3ஆம் ஆண்டு படித்த ஒருவன் கூட அமைச்சர் பதவியை பெற்றிருக்கின்ற போது என்னை போன்ற புத்திஜீவிகள் அமைச்சர் பதவியில் அமைந்திருப்பது எந்த விதமான பிழையும் இல்லை என்று சொல்லி பாடுபட்டவர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி அவர்களே. அடுத்ததாக இந்திய பிரபல நடிகர் சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை வெற்றி சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கையில், கண்ணா வணக்கம். பாத்தியா, கடைசியில சத்தியதான் ஜெயிக்கும், உண்மைதான் ஜெயிக்கும். பெருபா வானவத்தை அடக்கி வாங்கறத ஒழிச்சு உன் ஆயுதங்கள் எல்லாம் பறிச்சு நீ எப்படி எங்கட ஆள்லாம் கொண்டாயோ அதே மாதிரி ஓ ஆள்லாம் கொள்ளல. பேரு மஹிந்த இல்லடா. நன்றி ரஜினிகாந்த் அவர்களே. அடுத்ததாக குணச்சித்திர நடிகர் ரகுவரன் அவர்கள் இலங்கை வெற்றி சம்பந்தமாக தெரிவிக்கையில், எனக்கு தெரியும்டா கர்ணா பிரிய கொலை எனக்கு தெரியும்டா, நீ தோக்க போற. டம்மி பாம்பு வச்சுக்கிற நம்மளுக்கு எவ்வளவுன்னா நிஜத்துல பாம்பு வச்சுக்கிற அவனுக்கு எவ்வளவு இருக்கும்டா. நன்றி ரகுவரன் அவர்களே. அடுத்ததாக அஷ்ராஜின் அரசியல் துறை பொறுப்பாளர் பொலிட்டிக்கல் கிங் என வர்ணிக்கப்படுகின்ற முஸ்னத் ஆசிரியர் அவர்கள் இந்த பயங்கரவாதம் முற்று பெற்றது சம்பந்தமாக மாணவர்களிடம் உரையாற்றினால் எவ்வாறாக இருக்கும்?